என்னடாப்பா இந்த வக்கையில் வந்து ஜக்கெட்டெல்லாம் அடிச்சுட்ருக்கான்னு யோசிக்கிறீங்களா? கனவுல ஒரு வேளை நான் கனடா போயிருந்தேன் எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க தானே? அப்படியெல்லாம் இல்லை. உண்மையிலேயே நான் கனடாவுக்கு போனேன். கடந்த மாதம் போயிருந்தேன். என்னோட நண்பர்கள் சரி, என்னோட சகோதரர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க, அண்ணா நீங்கள் கனடா போன அனுபவத்தை பற்றி கொஞ்சம் போடுங்க அந்த வீடியோவில். கட்டாயம் உங்களுக்கு தேவையானு சொன்னால் ஏர்போர்ட்டில் என்னென்ன கேட்குறாங்க, எப்படி அதில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போனீங்க, அடுத்த ஏர்போர்ட்டில் எப்படி கேட்டாங்க, அங்கே கனடாவில் என்ன கேட்டாங்க, கனடாவில் எப்படியான அனுபவங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி அந்த நாட்டை பற்றி போட சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட போகிறேன். ஓகே கைஸ், இன்றைக்கு தான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் என்னோட வீடியோக்களை அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இலங்கையிலிருந்து கனடாவுக்கு நான் போன காலத்திலே வந்து எப்படியான அனுபவங்கள், ஏர்போர்ட்டில் எப்படியான அனுபவங்கள் இருந்துச்சு, மற்ற நாடுகளில் ராஞ்சிக்கு போய் என்ன அனுபவங்கள் வந்தது, அங்கே அந்த நாட்டில் கனடாவுக்கு இறங்கிய பிறகு அங்கே எப்படியான அனுபவங்கள், அந்த நாடு எப்படி, அங்கே மக்கள் எப்படி என்றதை பற்றி தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன நம்மளோட ஏர் டிக்கெட்டுன்ற கொப்பியையும் வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டையும் காட்டினா மட்டும்தான் என்ட்ரன்ஸில் உள்ள விடுவாங்க. அதை நான் அப்படியே காட்டினேன். எங்கே போகிறான்னு கேட்டாங்க. நான் கனடாவுக்கு போகிறேன்னு சொன்னேன். சரி, அப்படியே என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி நான் உள்ளுக்கு அப்படியே உள்ளே போனால் என்ன செய்யணும், செக்கிங் நடக்கும். செக்கிங்கில் எங்களோட லக்கேஜ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி போட்டு அப்படியே வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு எங்களோட லக்கேஜ் எல்லாம் வெயிட் எல்லாம் நிறத்து சரியாக இருந்துன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு ஸ்டிக்கர் ஒன்று தருவாங்க. நாங்கள் எங்கே டிரான்சிட் ஆக போகிறோம்னு சொல்லி அதில் போட்டிருக்கு பாருங்கள். கொழும்புலேருந்து அபுதாபி போய் அபுதாபிலேருந்து பாரிஸ் போக போகுது. அதுக்கு தான் அந்த லேபிள் வந்து பார்கோட்டோட ஸ்கேனோட தருறாங்க. அதை நாங்கள் அப்படி எங்களோட லக்கேஜில் ஒட்டினோம்னு சொன்னால் தான் நாங்கள் அடுத்தடுத்த ஏர்போர்ட்டில் ஸ்கேன் பண்ணி டிரெக்டாக பாரிஸுக்கு அனுப்புவாங்க. பாரிஸுக்கு வந்து அதுக்கப்புறம் அப்படி என்ன செய்கிறோம்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்குரிய எங்களோட போர்டிங் பாஸை வந்து எடுக்கணும். போர்டிங் பாக்ஸில் வந்து தருவாங்க. எங்கே போகிறோம், எங்கே போகிறோம் பாருங்கள். கொழும்புலேருந்து அபுதாபிலேருந்து பாரிஸ், அது ஃபஸ்ட்டு ஒரு போர்டிங் பாஸ் தராங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போர்டிங் பாஸ்ன்னு தருவாங்க. எனக்கு என்னென்னு சொன்னால், நான் பாரிஸில் இருந்து தான் நான் பெங்களூர் போக போகிறேன். பெங்களூருக்கு போகிறதுக்கு அதுக்கு இன்னொரு போர்டிங் பாஸ் நான் எடுத்தேன். அது வந்து பாரிஸ் டு பெங்களூர்ன்னு சொல்லி இன்னொரு போர்டிங் பாஸ் தருவாங்க. சில பேருக்கு வந்து ஸ்ரீலங்காவிலேயே அந்த 2 போர்டிங் பாஸ் இல்லை, எங்கே ரான்சீட் எல்லாம் இருக்கிறோமோ எல்லா ரான்சீட்டுக்கு முறைய போர்டிங் பாஸை கொடுப்பாங்க. சில பேருக்கு என்ன செய்வாங்க, நீங்கள் அந்த இடத்துல போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு போகும்போது 2மே தந்துட்டாங்க. ஸோ எனக்கு பெரிய வேலை இருக்கான்னு நான் நினைச்சேன். சந்தோஷம். அப்படியே இந்த சீட் நம்பரை பார்த்துட்டு என்ன செஞ்சேன், ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருந்து விண்டோ சீட்டு கிடைக்குமான்னு பார்த்தா அது விண்டோ சீட்டே இல்லை. சரி பரவாயில்லைன்னு சொல்லி எனக்கு பக்கத்தில் இருந்தார். அவருக்கு எட்டி நம்மளோட வெளியில் நம்மளோட வானத்தை பார்த்து போட அந்த காலத்தில் ஃப்ளைட்டில் போகிறான்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஃப்ளைட் சத்தம் கேட்டுதுன்னு சொன்னால் ஆண்டு வானத்தை பார்த்துட்டு சரி பரவாயில்லை நம்ம ஏறி உட்காந்து வானத்தை வடிவாக பார்த்துட்டு என்ன செஞ்சோம்னு சொல்லி 4:30 மணித்தியெல்லாம் ட்ரவல் பண்ணி என்ன செஞ்சோம்னு சொன்னால் அபுதாபியில் இறங்கிட்டோம். அபுதாபியில் இறங்கினா ஒரு சந்தோஷம். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டோம்னு சரி அப்படியே என்ன செஞ்சோம்னு சொன்னால் அபுதாபிட்ட நேமெல்லாம் தெரிஞ்சது. நல்ல வடிவான ஒரு ஏர்போர்ட் ஒன்று ஸோ பியூட்டிஃபுல். அப்படி ஒரு வடிவான ஏர்போர்ட் ஒன்று சொல்லி போட்டு சரி அப்படியே என்ன செஞ்சோம்னு சொன்னால் நடந்து போய்கிட்டு இருந்து அடுத்ததுக்கு நாங்கள் டிரான்சிட்டுக்கு எங்கே போகணும்னு சொல்லி அங்கே இருக்கிற பேர் பள்ளியிலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் நடந்து போய்கிட்டே இருந்துட்டு அடுத்தது அவங்களோட செக்கிங்கில் எல்லாம் நான் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி என்ட்ரன்ஸால் இறங்கி அபுதாபி டியூட்டி ஃப்ரீக்குள்ளே போய் அங்கே எங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்ன செஞ்சேன், அந்த ஏர்போர்ட் ஒரு வட்டிவாக சுற்றி பார்த்துட்டு என்ன செஞ்சேன், என்னோட கேட் நம்பருக்கு நான் போய்கிட்டு இருந்துட்டு அப்படியே என்ன செஞ்சேன், அங்கே இருக்கிற சின்ன டியூட்டி ஃப்ரீ எல்லாத்தையும் மட்டும் சுற்றி பார்த்துட்டு என்ன செஞ்சேன். நான் சில நேரம் இந்த டைமை மிஸ் பண்ணாலும்னு சொல்லிப்பட்டு நான் என்ன செஞ்சேன், இந்த கேட் நம்பருக்கு நேரே போய் உட்காந்துருந்து போட்டு டைமை பார்த்து அந்த டிஸ்பிளேயில் எப்போ நம்மளோட கேட் ஓப்பன் ஆகுது பார்த்துட்டு அப்படியே ஏறி உட்காந்து என்ன செஞ்சேன்னு சொன்னால் என்னோட ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டா இருந்தால் அப்படியே அந்த ஃப்ளைட்லேருந்து விண்டோ சீட்டில் எல்லாத்தையும் திரும்பவும் மறுபடியும் முதலே இந்த எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு மாதிரி நான் வந்து என்ன செஞ்சேன், பாரிஸில் வந்து இறங்கிட்டேன். சரி பாரிஸில் இறங்கினதான்னு சொல்லிப்பட்டு அப்படியே என்ன செஞ்சேன்னு சொன்னால் அந்த பாரிஸ் ஏர்போர்ட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த டியூட்டி ஃப்ரீ எல்லாம் அழகாக சுற்றி எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு என்ன செஞ்சேன்னு சொன்னால் அந்த பாரிஸில் வந்து என்னோட கேட் நம்பருக்கு நேரம் போய் உட்காந்துருந்து M28 தான் இந்த நம்பர், அதுக்கு நேரம் உட்காந்துருந்து அந்த ஏர்போர்ட்டில் அப்படியே வடிவாக எல்லா இடம் மாசதியில் சுற்றி பார்த்துட்டு என்ன செஞ்சேன்னு சொன்னால் அந்த கேட்டுக்கு நேரம் போயிருந்தால் நம்மளோட கேட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்ம உடனே ஓடி போய் நான் இந்த சீட் நம்பருக்குள்ளே போய் உட்காந்து இருந்தா வேறு லெவல் ஃப்ளைட். அது ஏர் ஃப்ரான்ஸோடது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரியான கவனிப்பு, வேறு லெவல் தான் இருந்துச்சு. இன்னொரு சந்தோஷம் சார், நான் 2வது ஃப்ளைட்டில் ஏறிட்டு 3வது ஃப்ளைட்டுக்கு ஏறிட்டேன் பாரிஸில். நாங்கள் பார்த்தா ஹெட்செட்டு அது இதெல்லாம் தந்தாங்க. சாப்பாடு வேண்டிய அளவுக்கு இருந்துச்சப்பா. ஏழாவது நம்மளால் சாப்பிடவே இயலாது, நீண்ட ட்ராவல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சரி எந்த ஒலிம்பிக் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி போட்டு ஒலிம்பிக்கில் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு சொல்லி சரி அந்த
ஃப்ளைட்டில் இருக்கிற டிஸ்பிளேல எல்லாம் படிவாக பார்த்துட்டு என்ன செஞ்சு பார்த்து கொண்டு வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தா. அப்படியே ரொம்ப நேரமாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டே வந்ததான் ஆயிடுச்சு. நீண்ட தூரமாக ட்ராவல் பண்ணி 9 ஹவர்ஸுக்கு மேலே ட்ராவல் பண்ணி திருப்பி நான் என்னோட அடுத்த இடத்துக்கு வந்துட்டேன்னு தான் சொல்லணும். நான் பெங்களூரை நெருங்கிட்டேன் அந்த இடத்த பார்க்கவே கிட்ட வரும்போதே ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ மலைகள் மேலே பனியெல்லாம் கொட்டியிருந்து மிகவும் மிகவும் அழகாக இருந்துச்சு. ஒரு மாதிரி நான் நம்மளோட இடத்துக்கு வந்தது கிட்டத்தட்ட 22 மணித்தியாலங்கள் ஃப்ளை பண்ணி நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு வேளை பயங்கர உடம்பு டயர்டாக இருந்தால் கூட அந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அப்படியே ஒரு மாதிரி நான் என்ன செஞ்சேன், ட்ராவல் பண்ணி நம்மளோட பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கியாச்சு. அப்படி நம்ம என்ன செஞ்ச நடந்து போய்கிட்டே இருந்தா நம்ம அடுத்த காணொளியில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெற்றேன். ஓகே, நன்றி காய்ஸ், பபாய்.